ஆக்கணும்னு நினச்சேன். நான் வருவாங்க. நேரலையில் போயிட்டுருக்கு முக்கியமாக. இப்போ நான் நேரலையான்னு கேட்டேன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்ட. சடார்னு உடனே அந்த செல் எடுத்து காமிச்சாங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருப்பேன், நீங்கள் பேசுகிறது நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை, யார் பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, நம்ம பார்ப்போம் உட்காந்து அப்படின்னு சொல்லி நல்ல நேரலையில் இதனை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊடகவியலாளர்களுக்கும் அதே போல பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் ஆங்காங்கு நின்று கொண்டு சந்தேகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, நல்லா பேசுவாங்களா இல்லையா தெரியலையே, ஒன்றும் கவலையே பட வேண்டாம், உறுதியாக தர்றோம். என்ன ஒரு மிக்சிக்கெல்லாம் கேரண்டி தர்றப்ப நான் தரமாட்டேன்னா? யார் யாரோ கேரண்டி கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் உட்காந்து கேளுங்க, நல்லா இருக்கும். அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, குறிப்பாக நான் இங்கே வர்ற போதெல்லாம் என்னை வரவேற்கக்கூடிய நண்பர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள், நல்ல வாசகர்கள், நல்ல நண்பர்கள், அத்தனை பேரையும் நான் பாராட்டி, புத்தக திருவிழாக்கள் பேச போகிறப்ப எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, சொந்த தொகுதியில் தேர்தல் நிற்கிற மாதிரி எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் பட்டிமன்றங்களில் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜோக் சொல்லுங்கள் போதும், அப்புறம் கணவனா மனைவி இருக்கவே இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கா பட்டிமன்றம் இல்லைங்க. எனக்கு ஒரு நினைவு சொல்கிறேன் பாருங்க. போன ஆண்டு நான் இங்கே பேசுகிறப்ப மகாபாரதத்திலிருந்து அபிமன்யு பற்றிய ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கேன். ஏற்றாலும் 5 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. 5 லட்சம் பேர் அந்த செய்தியை பார்த்துருக்காங்க. இதில் வந்திருக்கக்கூடியது. அப்போ இந்த புத்தக திருவிழாக்கள் எதுக்காக அப்படின்னா, நூல்களை வாங்குவதற்கும் படிப்பதற்கும் மட்டும் இல்லைங்க, அதன் வழியாக நடப்பதற்கும் தான். நல்ல நூலை படிக்கிறப்ப என்ன சந்தோஷம் வருது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. தினம் ஒரு புது செய்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கும். முந்தா நாள் பவித்ரா நந்தகுமார் அவர்கள், அவங்க ஏற்கனவே பத்திரிகையில் எழுதிட்டு வரக்கூடியவங்க தான். அவங்க எழுதின ஒரு கட்டுரையில் இந்த கதையை பற்றி எழுதியிருந்தாங்க. நிறைய கதைகளை படிங்க அப்படின்னு. அதில் ஒரு வரி கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு வரி கதை. அது என்ன ஒரு வரி கதை? ஒரு ஊரில் ஒரு நரி, அதோட சரி அப்படிம்பம்ல, இதுதான் ஒரு வரி கதை. அதில் ஒரு கதை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இன்று உலகம் அழிய போகிறது, ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க. இன்று உலகம் அழிய போகிறது, விரிவான செய்திகள் நாளை. புரியல நினைக்கிறேன் நம்ம பேத்துக்கு. இவன் தான் போடுறான் இன்னைக்கு அழிய போகுது உலகன்னு. விரிவான செய்திகள் நாளையா? நாளை நீ இருக்க போறியா நான் இருக்க போறேனா? இல்லை. சுஜாதா அவர்கள் எழுத்தாளர், அவர் உலகத்திலேயே மர்மமான ஒரு சிறுகதை எது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, உலகத்தினுடைய கடைசி மனிதன் அவன் தான். அன்னையோட உலகம் அழிய போகுது, அவன் தான் கடைசி மனுஷன். பாக்கி எல்லாம் செத்து போய், உலகம் முழுவதும் செத்து போயிட்டாங்க. நள்ளிரவு நேரம் விடிஞ்சா உலகம் அழிய போகுது. நள்ளிரவு நேரத்தில் அவன் வீட்டு கதவு தட்டப்பட்டது. அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. இவன் தான் கடைசி மனுஷன். தட்டினது யாரு தெரியாது. மர்மம்னா மர்மம், அப்படி ஒரு மர்மம். இது வீடு வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே போங்க. மர்மம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அது மர்மமே கிடையாது. சில பேர் மர்ம கதை வாங்கி கடைசி பக்கம் படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சப்புன்னு இறுக்கி புல்லாம் போல இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன், கொஞ்சம் தூரம் போய் அப்படி திரும்பி இப்படி திரும்பி அப்படி திரும்பி இப்படி திரும்பி அது என்னங்கிறத யோசிக்கிறப்ப தானுங்க நல்லா இருக்கும். அந்த விடை தெரிகிறப்ப நம்முடைய உள்ளம் மட்டுமில்லை, உயிரும் மகிழும். அதுதான் முக்கியம், அது வேணும். ரொம்ப சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தான் பெருசாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. இல்லைங்க, எல்லா காலத்துலையும் எல்லாம் இருக்குது. கலித்தொகையில் ஒரு பாட்டு மந்திரம் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறேன். ஏன்னா இவங்க அதுக்குள்ளே தூங்கிடக்கூடாது, உங்களை விடுங்க. கூட வந்த ஆளுகளே கொட்டாய் விட்டுட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான்
அந்த காலத்தில் இந்த மலர் சூடுற விஷயத்தில் பெண்கள் என்ன அப்படின்னா, திருமணம் ஆனவர்கள் பெரும்பாலும் மலர் சூடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணு காதலன் கொடுத்தாங்கிறதுக்காக அந்த மலரை வாங்கி வச்சிருக்கிறா. அது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது, சடைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறா. அவ்வளவு சடை இருந்திருக்கு, அது வேற. அவ்வளவு முடி இருந்திருக்கு. இப்ப இப்படி இவங்க காதலிக்கிறாங்கிற விஷயம் ஓரளவு அங்கே இங்கெல்லாம் தெரியுது. அதுக்கு பேர் அலர் அப்படின்னு பேர். அலர்னா என்னன்னா, நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால், எளிய தமிழில் சொல்கிறதா இருந்தால் புரணி. ஆடியோவே இல்லாமல் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊரை விட்டே போயிட்டாங்களா. இந்த வீடு இந்த வீடு இப்படி பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கு பேர் அலர். அப்படி ஊரே அலர் சொல்லிட்டு இருக்கப்ப அவன் என்ன செய்யறான்னா, ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறப்ப அந்த வச்சிருந்த மலர் விழுந்துருது. அப்ப இவ மலர் சூடியிருக்கான்னா யாரோ கொடுத்துருக்காங்கிற விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அவ வருத்தத்தோடு போய் கிணற்றடியில் உட்கார்ந்துருக்கா. அந்த நேரம் அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே இதை ஸ்மெல் பண்ணி வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. எப்படி இவ யாரையோ காதலிக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. வழக்கப்படி மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளை கொட்டு மேலத்தோடு வர்றாரு. யார்? இவளை கட்டிக்கிறதுக்காக பொண்ணு கேட்டு வர்றாங்க. இவ மனசில் அப்படியே கொந்தளிச்சு அழுகையோட நிற்கிறா. அப்போ அவளை அவள் தோழி அப்படி தோளை தொடுறா. என்னன்னு கேட்குறா. அழுகாத. எப்படி அழுகாமல் இருக்கிறது? காதலிச்சது ஒருத்தனை, கல்யாணம் பண்ண வர்ற ஒருத்தன் என்ன பண்ணுறது? அவன் சொன்னா, அதே ஆள் தான் வர்றான். உங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நீ யாரை நினைச்சியோ அவனையே மணமகனாக உன் பெற்றோர்கள் கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு சிறுகதை மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முதல்ல கலித்தொகையில் இருக்குது. பூரா சாய்ஸில் விட்டோம்னா தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியா? நான் பார்த்துருக்கேன் கல்லூரியில். பரீட்சைக்கு நாள் இந்த புத்தகம் நமக்கு உண்டான்னு கேட்பாங்க. இந்த புத்தகம் அதில் இன்னும் சில பேர் அந்த மஞ்ச புஸ்தகத்தை அவர் நடத்தினாரா? மஞ்ச புஸ்தகமா? அது பேர் கூட தெரியாது. இந்தியெல்லாம் தேர்வுக்கு முன்னாடி இரவு பகலாக மனப்பாடம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். இப்போ பூரா எங்கே உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஜெராக்ஸ் கடையில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், எதுக்குன்னா அப்படியே எடுத்துகிட்டு போக. அதை படிச்சுட்டே எழுதலாம். சில பேர் கொண்டு போயிடுவான். எங்கே? பரீட்சை காலுக்கு. எனக்கு ஒரு வாத்தியார் ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறவர். பரீட்சை காலில் முதல்ல இப்படி எல்லாத்தையும் ஒரு மாதிரி கோபமாக பார்த்தாரு. இங்கே ஏன்ட்ட வச்சுக்கிற கூடாது, ஜாக்கிரதை. அவன் விட்டு அவன் அடிக்கணும், சரியா? அவன்கிட்ட கேட்டேன், இவன்கிட்ட கேட்டேன், திரும்பி பார்த்து எழுதுனேன். பார்த்துக்க. தெய்வமே, நீ வருவேன்னு தெரியாம போச்சே தெய்வமே. எதுக்கு தெரியுமா? அவர் போற போக்கில் அடிச்சுட்டு போறாரு. ஆச்சரியமா இருக்குது. நீங்க கூட கேட்கலாம், என்ன நீங்க பயகெல்லாம் முன்ன பார்த்தா எழுதுறாங்கன்னு. ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எங்க பேராசிரியர் இப்ப சமீபத்தில் மறைஞ்சிட்டார், ஆனந்தராஜன்னு. சைவ சித்தாந்த செம்மல் அவரு இந்த ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் தான் எப்போவுமே எதுவும் எழுதுவார். நோட்ஸ் இதெல்லாம் எழுதுவார். வகுப்பெடுக்க போகிறதுக்கெல்லாம் தயார் பண்ணுவார். அவ்வளோ அழகாக இருக்கும், அச்சு மாதிரி இருக்கும் எழுத்து. கருப்பு இங்கில் A4 ஷீட்டில் முழுமையாக எழுதி வச்சுருப்பார். அதாவது வினாக்கள் விடைகள் எல்லாம் எழுதி வச்சுருப்பார். விடையெல்லாம் 3 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதி வச்சுருப்பார். இப்போ ஒரு மாத தேர்வு வச்சுட்டாங்க. எல்லாரும் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க பையங்கள்லாம். ஒரு பையன் வந்தான் அவர்கிட்ட. யார்கிட்ட?
எங்கள் ஆனந்தராஜாட்ட வந்தான். சார், டைஃபாய்டு காய்ச்சலில் படுத்துட்டேன், அதுக்கு என்ன? உங்கள் நோட்ஸை கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு எழுதிடுவேன். அப்படியா? நான் யாருக்கு தர்றதில்லையே. இல்லை, நான் திருப்பி கொடுத்து, அப்போல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ நான் சொல்கிறது. படிச்சுட்டு கொடுத்துருவேன். சரி கொடுத்துரு. கொடுத்து விட்டார். பரீட்சை நடந்துருச்சு. எல்லாரும் உட்காந்து பேப்பர் தேர்த்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு வாத்தியார் ஆ அப்படின்னு கத்துறாரு. எல்லாரும் நெஞ்சு வழியாக்குன்னு பார்த்தா அவர் திருத்தின பேப்பர்ல இவர் பேப்பர் இருக்கு. யார்? ஆனந்தராஜ் பேப்பர். அவன் என்ன பண்ணிட்டான், அதை அதுல சேர்த்துட்டான். மறுநாள் அவனை கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட்டே உட்கார்ந்து இவனை கொண்டு விடுறதுங்கிற அளவுல. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, ஏண்டா படிக்கத்தானே கொடுத்தாரு, படிக்க வேண்டியதானே, படிச்சுட்டு வந்து எழுதியிருக்க வேண்டியதான். டே, நீ விட்டு கூட வச்சு எழுதுறா, அதுக்காக அவர் பேப்பரையாடா சேர்த்து விடுவாங்க. அவன் சொன்ன, அங்கே பாருங்க, அதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, நான் எழுதுனா பிழை வந்துடும். ஐயா பிழை இல்லாமல் எழுதியிருக்காரு, எனக்கு அதை மாற்ற மனசு வரல, அதனால சேர்த்து விட்டேன். நீங்க என்னை ஃபெயில் ஆக்குனா பரவாயில்ல, ஏன்னா அவர் தான் ஃபெயில் ஆவாரு. இப்ப இந்த ஜோக் சொல்லிட்டேன்னா அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு பூரா இந்த ஜோக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. இப்படித்தான் நான் காலேஜில் படிக்கிறப்ப ஆளுக்கு எடுத்து, எனக்கு சந்தோஷம் தான், என்ன இதுக்குரிய ஒரு காப்பி ரைட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுவே காப்பி தான், அம்பிட்டோம் காப்பி ரைட் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அதுலேயும் சில பேர் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பாங்க ஃபெயிலு அப்படின்னு. இந்த சிலப்பதிகாரத்தில் ஒத்த சிலம்போட கண்ணகி வந்து நின்ன உடனேயே செத்துட்டானா பாண்டிய மன்னன். கண்டளவே தோற்றான் உயிர். கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னு தெரியும். அதில் என்ன அக்கிரமம் தெரியுமா? அப்படி அதை பார்த்தோன்னே ஃபெயில்னு தெரிஞ்சவன் ரீவேல்யூஷன் படம் கட்டுவான். அது ஆச்சரியம். அது என்னன்னா கடவுள் மேல இருக்க நம்பிக்கை. சப்போஸ் பாஸ் பண்ணிட்டோம்னா என்னத்தையாவது செய்யட்டும், இருக்கட்டும். அதனால ரொம்ப இந்த கல்லூரியில் வேலை பார்க்குறப்ப நமக்கு நம்ம படிக்கிறோம், மற்றவையெல்லாம் பார்க்குறோம், ஒரு இளைய தலைமுறையோடு நமக்கு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. எத்தனை சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அத்தனை மகிழ்வோடு இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இதுதான் தலைப்பு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும். ஏன்னா நீங்கள் அப்படி ஆயிட்டீங்க. இப்போ நேற்று ஒருத்தர்கிட்ட எங்கள் இதுலையா நாகர்கோவிலில் அந்த கேமராமேன்கிட்ட கேட்டேன், இது நேரலையா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னாரு அவரு. அப்புறம் நான் தமிழில் லைவான்னு கேட்டேன். முதல்ல தெரியல, தெரியும். லைவான்னு கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டார். அது மாதிரி. அதனால நான் ஆமாமன்றங்க. யாரோ இவரா? கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அது பாருங்க. நான் மைக்கில் பேசுகிறேன், அவர் கேட்கல. அவர் வெறுவாயில் பேசுகிறாரு, எனக்கு கேட்குது. எவ்வளோ பவர்ஃபுல் வாய்ஸ் பாருங்க. டில்லியில் இப்படித்தான் ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருந்தேன் தமிழ் சங்கத்தில். முன்னாடி இருந்து ஒருத்தர் ஃபோனில் முடியலை அப்படின்னாரு. எனக்கு கேட்குது காதில், என்னையா முடியல அப்படின்னேன். பட்டிமன்றம் முடியலேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. டக்குன்னு அடிச்சார் பாருங்க. அந்த வேகம். படைப்பாளிகளா படிப்பாளிகளான்னா குழப்பிக்கிறாதீங்க. படைப்பாளிகள் அப்படின்னா ரைட்டர்ஸ், தமிழில் புரிஞ்சிருச்சா? எழுத்தாளர்கள். படிப்பாளிகள்னா யாரு? ரீடர்ஸ். அவ்வளோதான், புரிஞ்சிருச்சா? இப்போ திருக்குறளை வச்சுக்கிறோம், நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா பெரும்பாலும் அது எதாக இருந்தாலும் அவரை வச்சு தான் சொல்லுவோம். அவர் தான் 21ஆம் நூற்றாண்டு இப்போ நம்ம இருக்கிற இடத்துல. இதில் குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பாங்கன்னு அன்னைக்கே கண்டுபிடிச்சி 7 சொல்ல பாட்டு எழுதுன இறைவன் அவர் தான். கொஞ்சம் கூடி போச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணி போ 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 அப்படின்ட்டுவான். அவர்
அந்த இதில் சொல்கிறப்ப பார்க்குறோம். திருக்குறள் இது இவ்வளவு காலம் சிறப்பாக இருக்க காரணம் அவர் எழுதுனதுனாலயா அப்படின்னு பேச ஒரு 2 பேர் படைப்பாளிகள். யார் அவங்களா? இவங்க 2 பேரும் திருவள்ளுவர் எழுதுனதுனால தான் திருக்குறள் காலங்காலமாக நிற்கிது. படைப்பாளிகள் இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை, இப்போ நீங்கள் திருக்குறள்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் படிக்காமல் சொல்லிருப்பீங்களா? அப்போ எங்கள் அப்பா படித்தார், தாத்தா படித்தார், நான் படித்தேன், என் மகன் படிப்பான், எல்லாரும் காலங்காலமாக படித்ததுனால தான் திருக்குறள் நிற்கிதே தவிர அவர் படைச்சதுனால நிற்கலை. இப்போ ஓரளவுக்கு புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் ஏன்னா இப்போல்லாம் சினிமாவுக்கு போனால் முந்தியெல்லாம் எம்ஜிஆர் கதாநாயகன் நல்லவர், வீரப்பா நம்பியார் வில்லே கெட்டவர், இதை கண்டுபிடிச்சிடலாம். போனவுடனே நமக்கு படம் புரிஞ்சிடும். இப்போ படம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யார் வில்லன் யார் கதாநாயகன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வில்லன் செய்யறத பூரா கதாநாயகன் செய்கிறான். எல்லா கொடுமையும் நடக்குது. ஆச்சரியத்தை நம்ம பார்க்குறோம். புரியாமல் போயிடக்கூடாது. மதுரையில் ரீகல் தேட்டர்னு ஒன்று அந்த காலத்தில், இப்போ அது தங்க ரீகல்னு மாற்றிட்டாங்க. ஆங்கில படம் முழுவதும் அங்கே தான் வரும். நாங்கள்லாம் போய் அந்த ஆங்கில படத்தை பார்க்குறப்ப சந்தோஷம் என்னென்ன நம்ம புது புது இடங்களை காட்டுறதா. அந்த படம் போய் பார்த்துட்டு பல பேர் வெளியே வந்து படிப்பாங்க. ஏன் தெரியுமா? என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாது. அதுக்காக அது மாதிரி என்ன பேசினாங்கன்னு கேட்க தெரியாது, மறந்துட்டோம்னா அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதன் படைப்பாளிகளா அல்லது படிப்பாளிகளா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னும் கூட பின்னாடி நிற்கிறவங்க முன்னாடி இடம் இருக்குது, வந்து உட்காரலாம். ஆனால் வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி போனால் எந்திரிச்சு போக முடியாதுன்னு. அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு அறிவியல் கை கொடுக்கும். எப்படி? வெறும் போனை காதில் வச்சு அப்படியா அப்படின்ட்டு கிளம்பலாம். அதில் இன்னும் சில பேர் என்னையுமானே அப்படின்னு கேட்பாங்க. என்ன எல்லைப்புறத்தில் ஆள் எடுக்கிறாங்களா? என்னையுமானே ஒன்னையுமானேங்கிறதுக்கு. தெனாலிராமனுடைய ஜோக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, நகைச்சுவையெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவர் சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நஸ்ருதீன் முல்லா இவங்களுடைய ஜோக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருந்திருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஜமீன்தார் வீட்டில் கறியும் சோறும் போடுறாங்க, ஓடுங்க. சொல்லி முடிச்சோடனே கிளம்பிட்டாங்க. கூட்டம் அலறி அடித்து ஓடுது. ஜமீன்தார் வீட்டில் கறியும் சோறு போடுறாங்க. ஓட 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 இந்த தெருவில் ஓடி அந்த தெருவில் ஓடி. இவருக்கே சந்தேகம், ஒருவேளை போட்டாலும் போடுவாங்களோ அப்படின்னு இவரும் ஓடி இருக்காரு. நம்ம கிளப்பி விட்ட செய்தியவே நமக்கு வந்து சில பேர் புதுசாக சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி இப்போ நல்ல இடம் இருக்குது, அருமையான செய்தி இருக்குது. நீங்கள் படித்த நாங்கள் படித்த நம்ம படித்த புத்தகங்களை பற்றி தான் பேச போகிறோம். அது சங்க இலக்கியமாக இருக்கலாம், சமகால இலக்கியமாக இருக்கலாம், இன்னும் கூட படைப்பில் புது புது விஷயங்கள் இருக்கலாம். கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், திரைப்பட பாடல் எதுவாக இருந்தாலும் சரி. இது நிலைத்து நிற்க காரணம் என்ன? அதை படைத்த படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இவங்க பேரும் என்னன்னு கேட்டால் இந்திரா விஜயலட்சுமி. இவர்கள் மதுரையில் குயின் மீரா சிபிஎஸ்சி பள்ளியினுடைய இசையாசிரியை, தமிழாசிரியை, அருமையாக பாடக்கூடிய பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நல்லா உட்காந்துங்கம்மா. எதுக்கு இப்போ பாடுறதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பட்டிமன்றங்களில் இதெல்லாம் தேவையாக இருக்குது. அணியில் பாடுறதுக்கவங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, பாடுறாங்க. இதை நாங்கள் ஆரம்பித்து வைக்கலை, ஆனால் ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இது இப்படியே நின்னா பரவாயில்ல. இது 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 ஏதாவது டெவலப் ஆகி அணித்தலைவர்கள் அக்கினி சட்டி எடுத்து ஆடுவார்கள். நடுவர் நடுநாக்கில் வேல் குத்தி தீர்ப்பு சொல்லுவார். இப்படிலாம் வந்துருச்சுன்னு வைங்க, எங்கள் நிலைமை என்ன ஆகிறது? அதனால் அதுவும் நான் சொல்லிடுவேன், முழு பாட்டெல்லாம் பாடாதீங்க தாயி. இந்த நம்ம இதில் இப்போ கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க, தேவையான இடங்களில் படவரைக அப்படி தான் போட்டுப்பாங்க.
அது சில பேர் வாத்தியார் படத்தை வரைஞ்சி விட்டுருவாங்க, ஓ திருத்தறது நீ தானே அப்படின்னு சொல்லி. அதனால் தேவையான இடங்கள்ல ஏன்னா பாட்டோட இனிமை, காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசைதனை பாம்பறியும்னா யார்? பாரதி. குயில் பாட்டில் வருது. ஏன்னா இதை பூரா தேடி தேடி பார்த்துட்டு காணோம் அப்படின்ட்டு வைக்கக்கூடாது. இன்னைக்கு கூட அந்த தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணக்க வேண்டும்ங்கிற அந்த விஷயம், அது யாருடைய கவிதைங்கிறது ரொம்ப அழகாக சொன்னார். எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பல பேர் பாரதிதாசன்ருவாங்க, இல்லை இலங்கை கவிஞர் அவர் எழுதின அந்த அந்த கவிதை வார்த்தையை சச்சிதானந்தன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சச்சிதானந்தன் தான் அதை எழுதியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆளுக்கு என்னன்னு கேட்டால் தெரியலன்னா விடுறதில்லை, என்னத்தையாவது ஒரு பேரை போட்டு ஃபில்லப் பண்ணி கொடுப்பா. திருக்குறளை எழுதியவர் யார்? ஒரு புலவர். இப்போ என்ன பண்ணுவீங்க? அவரை புலவர் இல்லைன்னு மறுப்பீங்களா? ஒரு புலவர் தான் எழுதியிருக்காரு. இப்போ அப்படி வச்சுக்கிடணும். நல்ல தலைப்பு சொல்லியாச்சு, அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசுவாங்கங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா ஐயா கலெக்டர் ஐயா முதல்ல சொல்லிட்டு போடாங்க, நீங்கள் இவ்வளவு நேரத்தில் முடிச்சிருங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே எங்கேயும் பேச போனால் நேரத்தை கேட்டு வச்சுக்கிறது நல்லது. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும். அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சி கண் கலங்கிட்டார். இப்படி நீங்கள் கேட்கக்கூடாதுங்க, இது உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் தான் வேலையை தவிர நான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க இது ஒரு வேலை தானே, பட்டிமன்றம் கேட்க வருதுங்கிறது வெட்டி பொழுதா? அது இல்லையே. அதனால் அணித்தலைவர்கள் 10லிருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. எங்களுடைய கருத்துக்கு இது அப்படிலாம் கேட்கக்கூடாது. எம்பிட்டு பேசினாலும் அம்பிடு காசு தான். நான் இதய திருடன் ஒரு படம் நடித்தேன். இவங்க ஊர்வசியினுடைய ஜெயம் ரவி கதாநாயகன், ஊர்வசியினுடைய அக்கா கல்பனான்னு சொல்லிட்டு, அவங்க மலையாளத்தில் பெரிய நடிகை, மனோரமா மாதிரி தமிழில் 300 படங்களுக்கு மேலே நடித்தவங்க. அவங்க எங்கூட அவங்களோட ஜோடியாக நடித்தாங்க. என் கூட அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த கேமரா நாலேஜை பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அருமையாக நல்லா கிண்டல் அடிக்கவும் செய்வாங்க. எனக்கு அது 2வது படம் தான், முத படம் விரும்மாண்டி. அப்போ சொல்லுவாங்க, பேராசிரியரியா இந்த இடத்துல 300 கிராம் நடித்தா போதும், நீங்கள் 3 கிலோ நடிச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. நம்ம அந்த செயற்கையாக இருக்கோங்கிற விஷயத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ தாங்க நான் போய் கமல் சார்கிட்ட கேட்டேன், எப்படி நான் அவர்கிட்ட பேசுவேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இதெல்லாம் சொன்னால் யார் நம்புறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேசுவேன். இப்போ கூட பிறந்தநாளைக்கு போயிட்டு வந்தேன். அந்த 2வது படம் நடிக்கிறப்ப தான் அவர்கிட்ட கேட்டேன், நடிக்கிறப்ப கையை என்ன பண்ணணும்னு கேட்டேன். நடிக்கிறப்ப நடிகராக இருக்கப்ப கையை என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், 50 படம் நடித்தவங்க கூட இது மாதிரி கேட்டதில்லை, நீங்கள் கேட்குறீங்க. பதில் சொல்லலைங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார் தெரியுமா? பதிலுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டார், பேசுகிறப்ப நீங்கள் கையை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பேசுகிறப்ப எனக்கு கை இருக்கிறது மறந்து போகும் அப்படின்னு. அதுதான் அப்படின்னாரு. நீங்கள் பாத்திரமாக மாறிட்டீங்கன்னா கை இருக்கிறது தெரியாது. இல்லாட்டி சில பேர் போட்டோ எடுக்கிறப்பே கையை எப்படி வைக்கிறதா, அப்படி வைக்கிறதா, காதல் சொரிகிறதா, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்போம்ல. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நேரத்தை சொல்லியாச்சு. அவர்கள் கடமை 10 to 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா, பாருங்க, கிளம்பி போகிறது அவர் கடமையா. கைதட்டலாம், சிரிக்கலாம், வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு கிளம்பப்படாது. கிராமத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் நான். சில வயசான பாட்டிக்கு எந்திரிச்சு, ஏன் எந்திரி இவன் ஒரு ஆள்னு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் மேடைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு என்னமோ சிவப்பு கம்பளை விரிச்ச மேடை கிடைக்கும்னு நினைக்காதீங்க. என்னென்ன ஆச்சரியங்கள் தெரியுமா நடந்திருக்கு. அப்பா, அதெல்லாம் பார்த்தா தான் ஆச்சரியப்படணும். ஒரு ஊரில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், பஸ்ன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு.
நான் என்ன எங்கே காத்துக்கிட்டு அடிக்கிறாங்களான்னு கேட்குறேன். அவர் ஏற்பாடு பண்ணவர் மேடையில் உட்காந்துருக்காரு. கீழே ஒரு பாம்பு புத்து இருக்குங்க, அது ஒன்றும் இது இல்லை, அது நீங்கள் பேசுங்க, அது நல்ல பாம்பு தான் ஒன்று, அது நல்ல பாம்பா. அப்போ என் கூட ஒருத்தர் வந்து துண்டு போட்டார்ல, அந்த மயக்கம் போட்டே விழுந்துட்டாருங்க. பாம்பத்தான் கழுத்தில் போடுறாங்களாக்கும் அப்படின்னு நினச்சி. இது சத்தியமான வார்த்தை. நான் அங்கே உட்காந்து பேசியிருக்கேன். என்னுடைய மேடை பயணங்கள்ங்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடுபட்டோங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதனால நாங்கள் அப்படி ஒன்றும் எடுத்தோடனே ஏரோப்ளானில் வந்தவங்க இல்லை. நடந்து ஓடிலாம் வந்திருக்கோம். இருந்து கேட்கலாம், கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னாலும் ரெண்டு பேராங்க போங்கன்னு சொல்லிட்டேன். பட்டிமன்றம் தொடங்குது. நான் தலைப்பை பற்றி இன்னும் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் சொல்லலைன்னா இன்னும் கேஸ் கெட்டு கோர்ட்டுக்கு வரல. என்ன கேஸ்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு எதையாவது பேசுகிறதா? அதனால அது மட்டும் இல்லை, அவர் ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுருப்பார், அதை நான் போய் பேசிவிட்டேன்னு வைங்க, போ தொலைஞ்சி. இது எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா? 23 பக்கம்தான் ஒரு புத்தகம் இருக்குங்க. 44 பேர் அதுக்கு ஆய்வுரை சொல்லுவாங்க. அப்படி போய் ஒரு கூட்டத்தில் மாட்டினேன். புத்தகம் அறிமுகம், அதில் 23 பேர் பேசுகிறாங்க. நான் தான் கடைசி ஆள். நானும் அதில் அந்த புத்தகமே 23 பக்கம்தான். ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரை சொல்ல அடிச்சுக்கிட்டே வர்றேன். கடைசியில் நன்றி வணக்கம் தான் மிச்சம், வேற ஒன்றும் இல்லை. அது ஏன்னா அதுக்கு வந்து 2 பேர் பேசணும். இல்லைன்னா அப்புறம் ஐயா சொன்னா இருப்பாங்க, அவங்க அந்த புத்தகத்தை படைச்சவங்கள நேரம் சொல்கிறப்ப இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த தலைப்பெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலலாம் போட முடியாது, உங்களை நம்பித்தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இதை வந்து ஒரு கோயில் திருவிழாவில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 5 பேர் தான் இருப்போம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி பழக்கிட்டாங்கன்னா நொடிக்கு நொடி அப்படியே சிரிக்கணும், அப்படியே குப்பரை விழுந்து அப்போ அப்பாடி அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இல்லை. இது என்ன, அவர் சொல்ல நாம் கூடவே போனாதான் முடியும். ஜென்னி மார்க்ஸையும் கார்ல் மார்க்ஸையும் சொல்கிற போது அவர் சொன்ன விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, அந்த மூலதனம்ங்கிற நூல் தமிழ்லையும் வந்திருக்குது, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நான் லண்டன் போயிருந்த போது அந்த லண்டன் நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் உட்காந்து படித்த இடத்த போய் பார்த்து வந்தேன். அவர் காலையில் என்ன பண்ணுவாராம், பிறப்படுறப்ப அந்த அம்மா சில ரொட்டி துண்டுகளை வறுத்து கொடுப்பாங்களாம், அதை கோட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிடுவாராம். அந்த நூலகம் திறக்கிறப்பயே போயிடுவாராம். பசி எடுக்கிறப்ப அந்த 2 இது எடுத்து போட்டுக்கிடுவார், தண்ணி குடிச்சுக்கிடுவார். மூட போகிறப்ப அந்த நூலகர்கள் வந்து சொல்லுவாங்களாம், ஐயா மூட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் படிப்பாராம். அப்படிப்பட்டவருடைய வரலாறு அவர் சொல்கிறப்ப நாம் கண் கலங்கி நிற்கிறோம். அவங்களெல்லாம் பாதுகாத்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்கே பாதுகாத்தோம்? இல்லையே. பாரதி 39 வயது, கேட்கவே நமக்கு அப்படியே பதறுது. அப்போ படைப்பாளி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து, நீங்கள் ஒரு பகுதி, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் அவங்க வாழ்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட தன்மை அவர்களுக்கு இருக்கு. தான் இறந்து போவோம் தெரிஞ்சும் கூட அந்த இலக்கியத்தை பாடச் சொன்னவர்களையும் பார்ப்போம், அதே போல் பாடியவர்களையும் பார்ப்போம். அதுக்கு நன்றி கிளம்பகத்தை அவங்க அழகாக எடுத்து சொன்னாங்க. அந்த வண்டுகள் வந்து என்ன செய்யுது, அது தேன் எடுக்க வருது, ஆனால் அதோடு சேர்ந்து அந்த மகரந்த தூளை கொண்டு போய் சேர்த்துருது. பூ காயாகி கனியாகி விதையாகவும் வருது. அதுதான் ஆச்சரியம். ரசிகன் அப்படிப்பட்டவன் தான். சொல்லணும், ரசித்து சாப்பிட்றப்ப கூட நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி சாப்பிடணும். மண்ணு மாதிரி உட்காந்து திங்கப்படாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்கமா? அதாவது முகத்தில் ஏதாவது ஒரு வேறுபாடு காட்டணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நாங்களே பார்ப்போம், நல்ல ரசிகர்கள் இருக்கிற சபைன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாண வீட்டில் பேச கூப்பிடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க.
ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். திருச்சியிலலாம் ஒரு கூட்டத்தில் இங்கே 3000 பேர், நான் தான் பேச்சாளை, 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டில் பேச போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு வீட்டில் கூப்பிட வந்துட்டாங்க. நான் சொன்னேன் யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா அப்படின்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் போனோம், நான் தான் போனேன். அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்குறோம்னு சொல்லி என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அங்கே நில்லு, இங்கே நில்லு, இப்படி போ, அப்படி போ. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க. இங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் ஒரு கிளவி என்கிட்ட வந்து அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அது பாருங்க என்ன ஆறுதலாக சொல்லுதுன்னு. தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் தண்ணில் திறந்து வச்சு உட்காந்து பேச மாட்டேனா? கேட்டு இப்போ இதுலேயே நான் சில பேரை பார்க்குறேன். சில பேர் தான் இப்படியே உட்காந்துருக்கீங்க. பாப்பம்டா மகனை நீயா நாடாடு. சும்மா நான் என்ன சொல்கிறேன், சிரிக்கிற மாதிரியாவது நடிங்க, கொஞ்சம் சந்தோஷமாக வீடு போய் சேருவோம். அதுக்கு தான் அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நம்மளை அறியாமல் நம்மளை ஒரு மாற்றத்தை உண்டாக்கணுங்க. அதுதான் அதனுடைய தன்மை. அருமையாக கேட்டார் சாமிநாதையர். போய் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கேட்க போகிறப்ப இங்கே ஏடு இருந்துச்சாமே, ஐயோ 2 நாளைக்கு முதல்ல வரலையே நீங்கள், ஏன் இப்போ தான் நெருப்பில் போட்டோம், நம்ம ஆளுகளை பாருங்க. அப்போ கேட்குறாரு, எந்த மடையன் சொன்னது ஏடுகளை நெருப்பில் போட்டு நீ இப்படிலாம் பண்ணணும் யார் சொன்னா? எரிக்கலாமா? அதை போய் சாஸ்திரம் சொல்லுமா? அப்படி இல்லையே. பாரதியார் சொல்லுவார்ல, சாத்திரங்கள் பல தேடினேன் அவை சங்கையிலா வகை சங்கையாம். சங்கைன்னு அர்த்தம்னா சந்தேகம். அப்படியான இந்த மாதிரியான தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன்டா அப்படி செய்றீங்கன்னு கேட்டார். அழகா கேட்டிருக்காரு, அருமையாக சொல்லியிருக்காரு. நூலகம் இல்லைன்னா என்ன ஆகும்? காசு கொடுத்து வாங்குறவன் எங்கள் நிலைமை என்ன? எனக்கு தெரியுங்க, 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய சில பேர் எத்தனையோ செலவுகள் இருந்தாலும் ஒரு 10 ரூபா எடுத்து புத்தகத்துக்கு ஒதுக்கி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வேற என்ன இருக்குது? இப்போ நான் என்ன செய்வேன் தெரியுங்களா? இந்த இப்போ புத்தக கண்காட்சிக்கெல்லாம் போனால் எம்பிட்டு காசு இருக்கோ அம்பிட்டு வாங்கிடுவேன். அப்புறம் பக்கத்தால் கடை கூட வாங்கி புத்தகம் வாங்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், இன்னும் சரியாக படிக்கலையாண்ணா? அப்படி இல்லைங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு ஒரு வாத்தியார், நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் தினம் சாயங்காலம் இதில் கல்லூரியில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போயிடுவேன். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி போகாத, உனக்கு வேலை கொடுத்தவங்க வருத்தப்படுவாங்க, நீ சரியாக படிக்கலையா அப்படின்னு. இப்படி ஒரு வாத்தியார் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? சரின்ட்டு நான் வேற என்ன செய்யறது? அன்றாடம் படிக்கணும், அப்போ தான் நல்ல. சச்சின் டெண்டுல்கருங்க உலக சாதனை புரிஞ்சவருங்க. ஆனால் விளையாட போகிறதுக்கு மாலையில் இருக்குன்னா காலையில் ஒரு ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு வரான். அது வேணும், சிறப்பாக சுறுசுறுப்பாக. கிளைமாக்ஸில் எம்ஜிஆர் வந்து ஒரு கம்பு சுற்றினார்னா படக்குன்னு எந்திரிச்சு உட்காருவாங்க எல்லாரும். அது மாதிரி மின்னல் வேகமாக வந்து அடிச்சுட்டு போனாங்க. அழகாக சொன்னாங்க, கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள். நல்லா இருக்கு பாருங்க. அந்த ஒரு பெயர் சொல் வினை சொல்லாவும் வரணும். உடனே படக்குன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது, இலக்கணம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் நினச்சேன். எளிமையாக சொல்கிறேருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். எந்திரிச்சு கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி மேலே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரஹ்மான் கான்கிறவரும் இப்போ இருக்கிற அமைச்சர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதிர்கட்சி. எம்ஜிஆர் முதலமைச்சர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. உடனே கொஞ்சம் கோவம் வந்து, உங்களை உட்கார வைக்கிறோம்னா ஆண்டவன் தாயா வரட்டும் அப்படின்ட்டார். யாரு? எம்ஜிஆர். உங்களை உட்கார வைக்கணும்னா ஆண்டவன் தான் வரணும். உடனே கலைஞர் இங்கேருந்து
அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அப்படின்னாரா, 2 பேரும் உட்காந்துட்டாங்களாம். அதோடு விடலைங்க. உங்களை உட்கார வைப்பதென்றால் ஆண்டவன் தான் வர வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னார். நான் ஆண்டவன் தான், இந்த நாட்டை ஆண்டவன். பார்த்தீங்களா? அவர் சொன்ன ஆண்டவன் பெயர் சொல், இவர் சொன்ன ஆண்டவன் வினைச்சொல். முடிஞ்சு போச்சா? வந்ததுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போங்க. ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு செல். அழகா சொன்னாங்க பாருங்க. இந்த மண்ணுக்கான பெருமை என்ன? வானம் போயிட்டு போனாலும் கவலை இல்லை, அதிகம் பெஞ்சாலும் கவலை இல்லை. நேற்று துபாயில் பெருமழையா பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் நான் ஒரு முறை துபாயில் இருந்தப்போ மழை பெஞ்சதுங்க. அப்போ என்ன ஆச்சரியம் பார்த்தேன் தெரியுமா? 4 பக்கமும் தண்ணி வண்டிக வருதுங்க. எது கேங்கன்னு சத்தம் கட்டிட்டு தீ, இப்போ நம்ம தீ அடைக்கிற வண்டி வரும்ல. நான் நினச்சேன் மழை பெஞ்சதுக்கு எதுக்கு தண்ணி வண்டி வருதுன்னு நான் பார்த்தேன். என்னன்னா, தண்ணி உள்ளே போகாதுங்க. அங்கே தெரியுமா உங்களுக்கு? அந்த பாலைவன மண்ணில் தண்ணியை உறிஞ்சுகிற தன்மை அது கிடையாது. அதனால தண்ணி அப்படியே நிற்கிது எல்லா இடத்துலையும். தண்ணியை உறிஞ்சுறதுக்காக இந்த வண்டிகள் வருது. நம்ம ஊரில் தண்ணி அடிக்கிறதுக்காக வேற எதுன்னு நினச்சிவிட்டாங்க. தீ பிடிச்சா தண்ணியை அடிக்கிறதுக்காக வண்டி வரும். இங்கே தண்ணியை செக் பண்ணி எடுக்கிறதுக்காக வண்டி. நான் கண்ணார பார்த்தேன். நான் அங்கே இருந்தவர்கிட்ட கூட கேட்டேன், எதுக்கு இத்தனை வண்டின்னு. தண்ணி உள்ளே போகாதுங்க கீழே அப்படிங்கிறாரு. அவ்வளவு டென்சிட்டி இருக்கமா இருக்குமா. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. மண்ணின் பெருமை. அதே போல் படைப்பாளினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கிறத அருமையாக சொல்லியிருக்காங்க. வாங்க, அவங்க நல்லா பாடுவாங்கன்னு சொன்னப்ப நீங்கள் கூட நினச்சிருப்பீங்க, அவர் கூட்டு வந்தவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லி. உண்மையில் நல்லா பாடுறாங்க. ஏன்னா ஹை பிச்சில் பாடுறது கஷ்டம், பாடிட்டு பேசுறது கஷ்டம், பேசிட்டு பாடுறது அதை காட்டிலும் கஷ்டம். மகாராஜபுரம் சந்தானம், அவருடைய அப்பா பேர் விஸ்வநாத ஐயர். அவர் பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அவருக்கு ஒரு தொண்டை கட்டிருச்சான். எப்படி என்ன பாட போகிறீங்கன்னு கேட்டுக்காங்க கூட இருக்கவங்க. ஒன்றுங்க கவலைப்படாத, உச்சஸ்தாயில் கையை பத்திரம் ஆற்றை நம்பிடுவாங்க அப்படின்னாராம். அப்படின்னாருன்னா பாடுறாராக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னா சத்தமே வராதான். அது மாதிரி சில நேரங்களில் உச்சஸ்தாயில் குரல் நின்று போகும், ஆனால் அழகாக சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, ஒப்பிட்டு சொல்லுகிற முறை. கண்ணதாசன் அவர்களை பார்க்க இவங்கள மாதிரியே ஒரு ரசிகர் போயிருக்காரு. அவர் ஒரு தமிழாசிரியரும் கூட. ஒரு மாலை வாண்டு போய் கண்ணதாசனுக்கு போட்டாராம். அவர் இப்போ எதுக்கு மாலை அப்படின்ட்டு, நீங்கள் யார் என்னன்னு கேட்காரு. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதின ஒரு பாட்டு என்ன எல்லாம் அப்படியே பிடிச்சிடும் இழுத்துருச்சு, என்ன பாட்டுன்னு கேட்டிருக்காரு. என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தால் இந்த பாவை. ஆமாம், இதுக்கு என்ன இந்த பாட்டு ஒன்றும் நல்லா இருந்துக்குனாரு. அது நல்லா தான் இருக்குது. எப்படி நல்லா இருக்கு தெரியுமா? வரி எப்படி, என்ன பார்வை உந்தன் பார்வை, அதில் இடையின ரகர இருக்கு. இடை மெலிந்தால், இடையின ரகரமாகிய ராவண்ணா மெலிந்தால் கெட்டுப்போனால் பார்வை பாவையாக மாறும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாரு? கண்ணதாசன். அவர் மாலையை கழட்டி அவருக்கு போட்டு, நான் சத்தியமா அப்படிலாம் செய்யலையா, நான் பாட்டுக்கு எழுதுனேன். எது காதலிக்கு நேரமில்லை படத்தில் வர்ற பாட்டுக்கு, என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால், என்ன மெலித்தல் விகாரம் வலித்தல் விகாரம் சொல்லுவோம் இல்லையா? தோன்றல் திரிதல் கெடுதல், இதான் இலக்கணத்தில் பார்க்கலாம். தோன்றல்னா என்ன அப்படின்னா, 2 எழுத்து கூடுறப்போ ஒரு எழுத்து பிறக்குமானால் அது தோன்றல். வாழை பிளஸ் பழம், வாழைப்பழம் இப்போ போடணும், வருதா? இது தோன்றல். திரிதல் என்னன்னா, ஒன்று இன்னொன்னா மாறிடும். மண் பிளஸ் குடம் என்ன சொல்லுவீங்க? மட்குடம். இட்டாகும், இன்னும் இட்டா மாறிடுச்சு. கெடுதல்னா என்ன அப்படின்னா, மரம் பிளஸ் வேர் மரவேர். இம்மு எங்கே போச்சு? காணா போச்சு. என் நண்பர் அமெரிக்காவிலிருந்து இப்போ கூட ஃபோனில் கூப்பிட்டாரு. நியூ ஜெர்சியில் மோகன் அவர் பேர். ஒரு பேனா கொடுத்து விட்டார். இதை கொண்டு போய் உங்கள் நண்பர் கமலஹாசன் கொடுத்துருங்க, நானும் உங்கள் நண்பர் தான், கொண்டு கொடுங்க. இதில் என்ன விசேஷம்னு கேட்டேன். இது முழுவதும் மரத்தால் செய்யப்பட்டதுன்னார் அந்த பேனா.
அதை கொண்டு என் நண்பர் கமலஹாசன்ட்டு கொடுத்து நான் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தெல்லாம் உங்களுக்கு என் நண்பர் கொடுத்து விட்டாருந்தாங்க பாருங்க அப்படின்னு உடனே அவர் வாங்கி பார்த்தாரு. பூரா மரத்தில் செஞ்சது. உடனே அவர் சொன்னார், மறப்பேனா, அவரை நான் மறப்பேனா அப்படின்னாரு. போதும்ல, அவ்வளோதாங்க. என்ன அழகு பாருங்க, அருமையாக சொன்னாங்க, நல்லா பாடுறாங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. கவிஞர்களே வியக்கும் வண்ணம் அந்த படைப்பாளி கேட்டு ரசித்து அது அவருக்கு சொல்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சில சமயம் பேட்டி எடுக்க போகிறப்ப அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஒன்றுமே தெரியாமல் சில பேர் வந்துடுவாங்களாம், பெரிய கஷ்டமாக இருக்கும். சுஜாதா தான் சொல்லுவார் அடிக்கடி. ஒரு அம்மா வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்க வந்து, நீங்கள் கதையெல்லாம் எழுதுவீங்களாம்ல அப்படின்னு கேட்டிருக்கு. துப்பாக்கி இருந்தால் எடுத்து சுட்டுப்பிடலாம ஒரு நிமிஷம் அப்படின்னாரு அவர். அப்புறம் அவர் கள்ளப்பருப்பை ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு கதையெல்லாம் எழுதிக்கலாம்லன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? என்ன தெரியுங்களா, ஈடுபாடே இல்லாமல் ஒரு செயலை செய்கிறப்ப ரொம்ப கோபம் வருங்க, கஷ்டமாக இருக்கும். சில பேர் சம்மந்தம் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னங்கன்னு கேட்டோம்னா, பஸ்ஸு லேட்டாகும்னாங்க, அதான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டேன் அப்படின்னு. நம்ம தான் கிடச்சிருக்கோம். எப்படியும் உட்காந்துருப்பேன் வீட்டில், பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அழகாக பேசினாங்க, அருமையாக பாடினாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி இருந்து கேட்டவங்களுக்கு, குறிப்பாக 1000 பணிகள் இருந்தாலும் கூட எப்போதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படித்தாங்க. எங்கேயாவது பட்டிமன்றம் போயிட்டு வர்றப்ப என்ன பண்ணு வந்துடுறீங்களா, ஏதாவது ஒரு ஊரை கிடக்கிறப்ப நாடகம் நடந்துகிட்டு இருந்தால் கார் அவ்வளோ தூரம் போட்டு கீழே வந்து கொஞ்சம் கள்ளப்பருப்பு போயிட்டு முன்னாடி உட்காந்து நாடகம் பார்ப்பேன். விடிய காலம் வரைக்கும் அந்த சந்தோஷம், அடையாப்பா எவ்வளவு அருமையாக இருக்குங்கிறீங்க. நாடகத்தில் அவங்க பேசுகிறதும் பாடுறதும் கேட்டால் நம்ம அப்படியே மயங்கிடுவோம். அதுதான் சிறப்பு. இவ்வளவு நேரம் இப்போ பட்டிமன்றம் ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இந்த 2 மணி நேரம் ஒரு படம் எடுக்கணும்னா இன்னைக்கு இருக்க சூழலில் 500 கோடி ரூபா செலவாகும். ஐஸ்வர்யா ராய கதாநாயகியை போடணும், அமெரிக்காவில் போய் படம் எடுக்கணும். அப்படி செஞ்சாலும் 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. ஆனால் மேடையில் ஒன்றும் கிடையாது, 5 பேர். அப்படி ஒன்றும் பேரழகையும் பேரழகி இல்லை. சும்மா கோச்சுக்குதாங்கம்மா, சுமாரான அழகிகள் அப்படி கூட வச்சுக்கோங்க. என்ன செஞ்சிட்டோம் நீங்கள் உட்காந்து கேட்கறது? நான் ஏதாவது சொன்னா, நான் நடுவில் எந்திரிச்சு போனால் ரத்தமாக கக்குவீங்க அப்படி சொன்னேன்னா, இல்லையா நான் லேகியமாக ஒத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் இது வேறுகிறு வைக்கிறேன்னா இல்லை. எது உங்களை இருக்க வச்சது என்றால், நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்லலைங்க, நீங்கள் நல்லா கேட்டீங்க, நாங்கள் நல்லா பேசணும், இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா கேட்கலைன்னா என்ன ஆகும், ஆடு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் முன்னாடி உட்காந்து. இன்னும் சில பேர் ஆறுதல் இந்த இப்போ முடிச்சுடுவார்ப்பா, அவர் நல்ல மனுஷன், அவருக்கு தான் உங்களுக்கு தெரியாது, படக்குன்னு முடிச்சுடுவார் இப்படிலாம் சொல்லி இப்போ நம்ம காதில் கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்து அருமையாக கேட்டிருக்கீங்க, ரசித்து கேட்குறீங்க. இந்த பாருங்க, 2 மணி நேரம் கழிச்சு சிரிக்கிறீங்கள, அது பெரிய விஷயம் இல்லை. சில பேர் 10 நிமிஷம் சிரிச்சுட்டு போது விடு ஓ அப்படின்னு, எண்ணத்துக்கு பல்ல காட்டுற அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு போவோம் நம்ம ஊரில். நல்ல அருமையான ரசிகர்கள் கொண்ட சபையை உருவாக்கியது இந்த புத்தக திருவிழா, அதுதான் சிறப்பு. என் நண்பர் கமலஹாசன் சொல்லுவாருங்க, நல்ல ரசனையை கொண்டு வந்துட்டோம்னா போதும், நாடு நல்லா இருக்கும். அதான் உண்மை. ரசிக்க நல்ல நல்ல விஷயத்தை ரசிக்க சொல்லிக் கொடுக்கணும், கண்டதை ரசிக்க வைக்கக்கூடாது. இப்போ பிள்ளை இப்படி லேசாக அப்படி மண்ணள்ளி திங்கிறான், நம்ம வீட்டு சின்ன பிள்ளை தவக்கிறப்ப மண்ணள்ளி திங்கிறான். உன்னை பிள்ளை மண்ணை விரும்புகிறான் அப்படின்னு நினச்சி வண்டியாக செம்மண் ஆற்று மண்ணெலாம் கொண்டு போடுவோமா? என்ன செய்வோம் தெரியுமா? தம்பி, மண் திங்கக்கூடாது, அதை காட்டில் ருசியாக இதை சாப்பிட்டு பாரு இந்தா அப்படின்னு சொல்லி அதை காட்டில் ஒரு நல்ல பொருளை கொடுத்தா அந்த பொருள் வந்து என்ன செய்யும், அதை மாற்றும். மேடை எதுக்குங்க? கீழே உட்காந்துருக்க நீங்கள் உங்களை காட்டில் உயரமாக எங்களை கொடுத்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த இடத்துக்கு உங்களை வர வைக்கிறதுக்கு தான் நாங்கள் பேசணுமே தவிர, நான் வந்து கீழே உட்காந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை பேச்சுக்கான தன்மை அதுதான், அதுதான் வேணும். அருமையாக கேட்டவங்களை மீண்டும் பாராட்டி சுருக்கமாக முடிச்சிடலாம்.
இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நான் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போயிட்டு வந்தேன். விக்டோரியா நூலகம். எந்த நாட்டுக்கு போனாலும் நூலகம், பல்கலைக்கழகம், அதே போல் மியூசியம் போயிடுவேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்போ லண்டன் போயிட்டு அங்கே மீட்டிங் போயிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் ஜீவ் போப்பினுடைய அந்த கல்லறையை போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஃபோட்டோ காமிச்சாங்க. நான் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நான் போய் பார்த்து வந்தேன். இது என்ன தெரியுங்களா, அங்கே போன உடனே ஒரு விஷயத்தை பார்க்கணும் போல் தோன்றுறது. 2 நாள் தான் எனக்கு. ஒரு நாள் மெல்போர்ன், ஒரு நாள் சிட்னி எங்கே பேசுகிறேன். அப்போ அதுக்குள்ளே ஒரு நூலகத்துக்கு ஓடியாந்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வரேன். அங்கே என்ன பார்த்தேன்னு தெரியுங்களா, உலக மொழிகளில் இருக்க அத்தனை மொழி புத்தகமும் அங்கே இருக்குதுங்க. அதில் முக்கியமாக நான் பார்த்த ஒரு வியந்தது என்னன்னா, ஒரு எழுத்தை பார்த்து இதை நான் ஜென்மத்துக்கு பார்த்ததுலேயே இது என்னன்னு கேட்டேன். இந்த எழுத்து ஹீப்ரு மொழி அப்படின்னாங்க. பழைய ஏற்பாடு இருக்குல்ல, பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது ஹீப்ரு மொழியில். அந்த ஹீப்ரு மொழியினுடைய கிளை மொழி தான் இயேசுநாதர் பேசிய அராமிக். இப்போ நம்ம செம்மொழிகள் 6 சொல்கிறோம்ல, அதாவது கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு மேற்கத்திய மொழி, சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ், இங்கே கிழக்கு மொழிகள், இந்த 6 மொழி. இதில் ஹீப்ரு மொழியை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். உண்மையிலே ஒரு சந்தோஷம் தெரியுங்களா, அதை தொட்டு அப்படி கண்ணில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நம்ம மொழி தான் சொல்கிறோம். உலகத்தில் அவரவர் மொழி அவரவருக்கு தெய்வங்க, அதுதான் முக்கியம். பாரதி சொல்கிற மாதிரி எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் பாங்க, அதுதான் சிறப்பு. அதுபோல் நமக்கு எங்கே போனாலும் படிக்கணும், பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி கட்டாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வேணும் நமக்கு, இது இருக்கட்டும். இப்போ இந்த செய்தியை சொல்கிறப்ப, இன்றைக்கு இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் என்ன? அதனுடைய படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இதுதான் இப்போ கேள்வி. இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க நாங்கள் எங்களையே கொடுத்து தர்றோங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கலைன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இப்போ எழுதுவீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரசிகர்கள் என்ன ஆகுங்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் தீர்ப்பு சொல்லணும். எப்படி தீர்ப்பு சொல்கிறது? இவர்கள் கூறியதும் சரிதான், அவர்கள் கூறியதும் சரிதான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரிதான் சரிதான் சரிதான். அப்புறம் நான் அந்த பக்கம் போனேன்னு வைங்க, சரித்தான் போகிறேன் பாரு அப்படின்னு பேர் வச்சு விட்ருவீங்க. சொல்லக்கூடாது. சரி, படிப்பாளிகள்னு சொல்கிறப்ப இந்த படிப்பாளிகள் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க அழகாக சொன்னாங்க, அவன் முகம் தெரியாதவங்க, அவனுக்கு ஆதார் கார்டு இருக்குமே தவிர அவன் பேர் கூட தெரியாது. நான் படிக்கிற காலத்தில் பொன்னியின் செல்வன் படிக்கிறதுக்காக நான் என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பலசர கடை வச்சுருப்பார். அந்த பலசர கடையில் அவர் இருக்கப்போ பார்த்து போவேன். ஏன்னா அவங்க அப்பா இருந்தால் என்னை கொண்டுருவார், வந்து எனக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டுருவார். அந்த பையன் இருக்கப்போ போவேன். அந்த பையன் என்ன செய்வார்னா, நீ கடையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போய் எல்லா இதுவும் வாங்கிட்டு போவார். அப்படி போகிறப்ப அவர் வாங்கக்கூடிய அந்த புஸ்தகங்கள் எல்லாம் புது புது புஸ்தகங்களாக வாங்கி வச்சுருப்பார். அவ்வளவும் படிக்கலாம். அந்த படிக்கிறதுக்காக அவர் வர்ற வரைக்கும் அந்த கடையை நான் பார்த்துக்கிடுவேன். ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதை படிக்கிறதுக்காக எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அப்பாட்ட போய் கூட கேட்பாங்க, உங்கள் பையன் நான் கடையில் வேலைக்கு சேர்த்துக்கலான்னு. கேட்டாலும் பரவாயில்ல. எனக்கு என்ன தெரியுமா, எங்கே படிக்கணும்னாலும் அது ஒரு சந்தோஷம். நூலகத்துக்கு போய் படிக்க போகிறப்ப அம்புலி மாமா படிச்சிருக்கலான்னு தெரில. இப்போ இந்த தலைமுறையில் அப்படிலாம் சொன்னோம்னா சிரிச்சிருவாங்க. பழைய ஆள் போல் இருக்கு. அது என்ன பூமர் அங்கிள், கொஞ்சம் லேசாக ஏன்பா நல்லா இருக்கியா பூமர் அங்கிள் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா போச்சு. பேசி கொண்டுருவாங்க. எங்கிட்ட போகாத ஒன்றா ஒன்றும் பேசக்கூடாது. நூலகத்துக்கு போகிறீங்களான்னு கேட்டோம்னா யோசிக்கிறோம். அப்போல்லாம் அம்புலி மாமா படிக்க போகிறப்ப வேகமாக நூலகத்துக்கு ஓடி அங்கே ஒரு பையன் அம்புலி மாமா படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ படிச்சுட்டு எனக்கு கொடு. அவன் இப்படி திரும்புவான். 11 பேர் உட்காந்துருப்பாங்க. இவன் முடிச்சு அவன் நான் போய் 12வது ஆளாக உட்காரணும். ஏன்னா ஒரு புத்தகம் தான் வாங்குவாங்க. சின்ன கிராமங்கள்லாம் பெருசாக இருக்காது. இப்போ நான் என் கைக்கு வர்றப்ப 10:45 ஆயிருங்க. ஏன்னா 11 மணிக்கு நூலகம் மூடிடுவாங்க. 8 to 11. அதுக்குள்ளே நான் படுற பாடு அப்படி படித்து இந்த வேகமாக பசி உள்ளவன் திம்பான்ல அது மாதிரி அள்ளி அள்ளி திங்கிற மாதிரி. அது அந்த நூலகர் அவர் வேற கதவு அந்த வேகம் டமார் டமார்னு அடிப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காக வெளியே போகணுன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு வேலை இருக்கா இல்லையா?
அதே போல் அதை பாதுகாக்கக்கூடிய அவங்களுடைய சிரமங்கள் என்னன்னு எனக்கு தெரியுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பழைய புத்தகங்களையும் புது புத்தகங்களையும் பாதுகாக்கிற அந்த வேகமும் இதுவும் ஆச்சரியமாக இருக்கும். அவர்கிட்ட போய் புஸ்தகம் கேட்போம். அங்கே ஒரு பணியாளர் இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்போம் புத்தகம், தம்பி பழைய புஸ்தகம் பார்த்து படிக்கணும், கிழிஞ்சு போகும், தரமாட்டேன். புது புஸ்தகம் கிழிச்சிருவேன், தரமாட்டேன். அப்புறம் நாங்கள் என்ன தான் செய்வோம்? இல்லைடா இது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் கஞ்சி கதிரி உட்காந்து வாங்கிட்டு தான் வர்றது. படிக்கிறதுக்காக ஆர்வம். தில்லானா மோகனாம்பாள் ஆனந்த உடலில் வர்றப்ப ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்பாங்களாங்க. எதுக்கு? அந்த புஸ்தகத்தை வாங்கினோடனே பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பருகுவனன்னு ஆர்வத்தினன் ஆகிய அப்படிம்பார் நன்னூல் ஆசிரியர், இலக்கண நூல் ஆசிரியர். தாகமுள்ளவன் தண்ணீருக்கு அலைவதைப் போல வாசிக்கணும்னு நினைக்கிறவன் எதை பற்றி கவலைப்படாமல் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதுதான் சிறப்பு. அந்த நூலகம் சொன்னனே, அங்கே தமிழ் மொழி இருக்குதுங்க. தமிழ் மொழியில் குழந்தைகளுக்கான புத்தகத்தை நான் எடுத்து பார்த்துட்டு அதை என்னுடைய வீடியோவில் கூட பண்ணியிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கணுங்கிற ஆர்வம் அப்படி உண்டாகும். யாரும் சொல்லி படிக்கிறதில்ல. இப்போ இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், அப்புறம் ஏன் பாட புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிறது? படிக்க மாட்டோம்னா இல்லைங்க, அதில் விருப்பத்தை ஏற்படுத்திட்டோம்னா படிச்சிருவோம். இப்போ நீங்கள் சொல்கிறாங்கல்ல எல்லாரும், எப்படி படித்தாலும் மறந்து போகுது. ஏன்? மறக்கவே மறக்காது. எப்படி தெரியுமா? நான் ஒரு வழி சொல்கிறேன். எப்படி? இப்போ இங்கனுக்குள்ளே ரூம் இருக்குன்னு வைங்க, அதுக்குள்ளே ஒரு 100 பொருளை நம்ம உள்ளே வச்சுருக்கோம். 100 பொருளும் மிக காஸ்ட்லியான பொருள், கார் கீ உள்பட உள்ளே வச்சுருக்கோம்னு வைங்க. நம்மளை ஒரு நிமிஷம் உள்ளே அனுப்புவோம். உங்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எத்தனை பொருளை பார்க்குறீங்களோ அதை எழுதிட்டிங்கன்னா அத்தனை பொருள் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா ஊன்னு அப்படி ஓடி அதை பார்த்து இதை இதெல்லாம் மறக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி போட்டியில் ஒருத்தர் உள்ளே போய் வெளியே 101 பொருளை எழுதிட்டாங்க. வாசல் இருந்த பொம்பளை பிள்ளையும் சேர்த்து எழுதிட்டான். எப்படி ஞாபகம் வந்துச்சு? நமக்குங்கிறப்ப மறக்குமா? மறக்கவே மறக்காது. ஏன் மறந்து போகிறோம்? ஆமாம், அப்படி கவனிக்காமல் இருக்கிறப்ப மறந்து போயிடுறோம். ஈர்த்துச்சுன்னு வைங்க, மறக்கவே மாட்டோம். 2ஆம் கிளாஸில் படித்ததும் 3ஆம் கிளாஸில் படித்ததும் எப்பயோ படித்தது எது மறந்து போகுது அப்படின்னா, காலம் சில நேரங்களில் நமக்கு சில விஷயத்தை மறக்கடிச்சுப்படுது. கடலும் கிழவனும் யார் எழுதின புத்தகம்? இப்படி யோசிச்சுட்டே இருப்பேன் சில நேரங்களில். ஏர்னஸ்ட் ஹெமிங்வேன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நேரத்தில் 2 நாள் ஆயிரும். ஆனால் அதை படிச்சுட்டு அதனுடைய அந்த இடத்த பார்க்கணும்னு நான் நினச்சேங்க. இப்போ நீங்கள் எப்பயாவது நினச்சா அப்படி பார்த்துங்க. சி அண்ட் த ஓல்டு மேன், ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய புத்தகமாக அது அங்கே இருக்கக்கூடிய விருது பெற்ற நோபல் பரிசு பெற்றது. படமாக எடுக்கப்பட்டு ஆஸ்கார் விருது பெற்றது. இந்த ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய வீடு இருந்த பகுதிக்கு நான் பயணம் பண்ணேன் அமெரிக்காவுக்கு போனப்ப. இங்கேருந்து 40வது மைலில் அவருடைய வீடு இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் போய் பார்த்து வந்துடுவோன்னு சொல்லி அந்த கடற்கரையும் போய் பார்த்து வந்தேன். நான் எப்படி நான் அங்கே போனேன் அப்படின்னா, எனக்கு அங்கே போடுங்கிறது இல்லைங்க, என் எண்ணம் அங்கே கொண்டு போகுது. விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையுறு மொழி கேட்டேன். நான் பாரதி வேணும்னு நினச்சிட்டோம்னா அடைஞ்சிடலாம். எண்ணியாங்கி எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறி. அது நடக்கணும்னு நினச்சா நடந்தே தீரும். அது வேணும். அது யார்கிட்ட இருக்கு? வாசகன்ட்ட இருக்கு. அந்த படிப்பாளி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். நீங்கள் பாருங்களேன், மதுரையில் பழைய புஸ்தக கடை இருக்குங்க. நானும் என் நண்பர் பரமசிவமுக, அவர் 12 ஆண்டு காலம் நானும் அவர் வேலை பார்த்தோம் தியாகராஜ காலேஜில். மாறி 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் அப்படி ரோட்டில் அப்படி போகிற போதெல்லாம் அந்த பழைய புஸ்தகத்தை பார்த்துட்டா அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படி போகிறப்ப எடுத்த ஒரு பழைய புஸ்தகம் தெரியுங்களா? பூமி சாஸ்திரம் என்கின்ற முதல் அறிவியல் நூல் தமிழில்
ரேனிஸ் பாதிரியார் எழுதுனது. அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த புத்தகத்தை காமிச்சிட்டு அவர் சொல்கிறார், தம்பி இந்த புத்தகம் மறுபதிப்பு கிடையாது. இது இது இந்த இப்போ இந்த புஸ்தகம் அரிய புஸ்தகம்னு சொன்னால் அவங்க தாராளமாக நமக்கு கொடுப்பாங்க. 80 வகையான நெல் அதில் இருக்குதுங்க. 80 வகையான நெல்லை யார்? ரேனிஸ் பாதிரியார் நம்ம நாட்டுக்காரரு கிடையாது. நமக்கு நம்ம நெல் பேர் தெரியுமா? இப்போ நான் சோழவந்தானில் பிறந்தவனால இப்போ நீங்கள் உங்கள் ஊர் சொன்னீங்கல்ல, நான் சொல்கிறேன் ஒரு 10 வகையான நெல் பேர் என்னால் சொல்ல முடியும். அதில் சீரக செம்பான்னு ஒன்று, மிளகின்னு இப்போ சொல்கிறோம்ல அது சீரக செம்பா. வையக்குண்டான்னு ஒரு நெல் 6 மாதம் நின்று விளையும். உள்ளே நடந்து போனால் ஆள் மறைஞ்சு போவேன், அவ்வளோ உயரம் இருக்கும். அதனால தான் அந்த வைக்கோலை மாடு இருந்துச்சு, நல்ல பால் குடிச்சு. வைக்கோலை ஒழிக்கணுங்கிறதுக்காக தானே குட்டை நெல்லை கண்டுபிடிச்சாங்க. வரப்பு கீழே போச்சு, அது நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னால யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ பாருங்க, இது ஒரு விஷயத்தை பார்க்குற போது நமக்கு அத்தனை ஒரு சந்தோஷமும் அத்தனை ஒரு மகிழ்ச்சி இருக்குது. படிக்கணும்னு நினைக்கிறப்ப உணவு உண்ணுவதற்கான ஒரு ஆர்வம் போல, தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்த வேண்டும் என்ற ஆசை போல படிப்பாளி நடந்து ஓடி மற்றபடி கடந்து எப்படியாவது படிக்கணும், அதான் அவனுடைய ஆசை. யுவான் சுவாங்கனுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்லவர்கள் ஆண்டு காலத்தில் வர்றாருங்க. இங்கேருந்து ஏடுகளை பூரா தூக்கிட்டு கங்கையை கடந்து சீனாவுக்கு போகிறாரு. படகு ஆடுது. படகோட்டி சொல்கிறான், ஐயா கங்கை முதல்ல இருக்கு, படகு ஆடுது, ரொம்ப வெயிட்டு கூட. அவரும் பெரிய குண்டா இருப்பார் போல. என்ன செய்யலாம்? சொன்னால் படகோட்டி, கொஞ்சம் ஏடுகளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவோம், தள்ளி விட்டோம்னா நம்ம ரெண்டும் தப்பிக்கலாம். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இந்த ஏடுகள் இருக்கட்டும், நான் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறேன், நீ அதை கொண்டு போய் சேர்த்துரு, நான் செத்தா பரவாயில்ல, இந்த நூல்கள் கிடைச்சால் என் தலைமுறை வாசித்து முன்னுக்கு வரும். அவன்ல படிப்பாளி, அவன் எதையும் எதிர்பார்த்தா படித்தான் இல்லை. நான் எப்படி படிப்பேன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க. சோழவந்தானுக்கு பஸ்ஸில் போகிறப்ப, சோழவந்தான் பஸ்ஸுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு ஓடினாங்கன்னா அதுதான் சோழவந்தான் பஸ்ஸு. எதுக்கு கூட்டம், என்னத்துக்கு கூட்டம்னு நல்ல நாள் அப்படிலாம் ஒன்றும் கணக்கெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் திருவிழா தான். அப்படி கூட்டத்தில் ஓடி ஏறி கம்பியை அப்படி பிடிச்சிக்கிட்டு விழுந்துடாம, ஏன்னா உட்கார இப்படி கூட்டத்தில் உட்கார இடம் கிடைக்குமா? அதில் சில பேர் நடிப்பை பார்த்தீங்கன்னா ஏறினோடனே தூங்குன மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா எந்திரிக்க சொல்லிவிடுவோமா, அதோடு விட்டாலும் பரவாயில்ல. நான் இறங்க போகிறப்ப பார்த்து உட்காருங்க சொன்னா கேளுங்க, இறங்க போகிறேன் சும்மா இருக்க மாட்டியா? அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு சின்ன அந்த லைட்டில், அந்த டவுன் பஸ்ஸில் என்ன லைட் இருக்கு போகுது, அதில் நான் புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பேன். என்ன படிச்சுட்டு இருப்பேன்? சொன்ன மாதிரி உவேசாவினுடைய என் சரித்திரம் படிக்கிறப்ப அவரோடு நானும் பயணப்பட்டுக்கிட்டு இருப்பேன். பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப நந்தினியோட பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ கூட்டம் தெரியாது, தள்ளுறது தெரியாது, அடிதடி தெரியாது. இதே பழக்கம் எப்படி இருந்துச்சு சரிங்களா? போன ஆண்டுக்கு முதல்ல நான் இப்போ கொரோனாவுக்கு முதல்ல நானும் என்னுடைய துணைவியார் அமெரிக்காவுக்கு போகிறோம். 22 மணி நேரம் பயணம். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவுடனே சாப்பாடு கொடுத்து முடிச்சோடனே எல்லாம் லைட்டாக அமர்த்திடுவாங்க. விமானம் 60 அடி 40,000 அடி உயரத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ நான் கையில் ஒரு பெரிய புஸ்தகம் எப்போவுமே வச்சுருப்பேன். அதை எடுத்துக்கிட்டு போய் அங்கே நின்று அந்த லைட் வெளிச்சத்தில் எப்படி நான் டவுன் பஸ்ஸில் படித்தனோ அதே மாதிரியே நான் அங்கே உட்காந்து அதில் படிப்பேன். அப்படி படிக்கிறப்ப என்ன தெரியுமா மாறுதல்? அந்த விமானத்தில் அந்த பணிப்பெண் நான் படிக்கிறத பார்த்துட்டு ஒரு காஃபி கொண்டு என்கிட்ட கொடுத்து, கேரியான் படிச்சுக்கிட்டே குடிச்சிக்கிட்டே படிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காஃபி கொடுத்தாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து அவருடைய டிவிக்காக சேனல், யூடியூப் சேனலுக்காக என்னை பேட்டி எடுத்தார். அவர்கிட்ட நான் இதை சொன்னேன், நான் பஸ்ஸில் போகிறப்பையும் படிப்பேன், விமானத்தில் போகிறப்பையும் படித்தேன்.
அப்போ அந்த பணிப்பெண் எனக்கு வந்து காஃபி கொடுத்தாங்க. அந்த பழக்கம் இன்னும் எனக்கு மறக்கலை. எந்த பழக்கம் அப்படின்னாரு அவரு. நான் அந்த பணிப்பெண்ணோட பழகிட்டேனாங்க அப்படின்னு நினச்சி எங்கே இருந்தாலும் படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அதை காட்டில் என்ன வேணும்? சிவபெருமான்ட்டே கேட்குறாருங்க. மனோன்மணியின் சுந்தரம்னார் எப்படி கேட்குறாரு, நீ அதே உலகத்தையும் அழிச்சு போடுற, நீ மட்டும் தனியாக உட்காந்துருப்ப, அப்படி நேரங்களில் என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு யார்? சிவபெருமான், திருவாசகத்தில் ஒரு ஏடு இருந்தால் போதும், நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆச்சரியத்தை பாருங்க, மனுஷன் எழுதுனதை கடவுள் படிப்பாராம். அதான் பெரிய சிறப்பு. அவர் ஒரு நல்ல ரீடர். யார்? சிவபெருமான். ஏன் அவருக்கே படைக்க தெரியாதா? ஆனாலும் படைப்பாளி கூட படிக்கிறப்ப படிப்பாளியாக தான் ஆவேன். பாபுன்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம். ரிக்ஷாக்காரன் வருவார். அதில் எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரனை வருது, அது வேறு படம். அது ரிக்ஷாக்காரன், இது பாபு வந்து கைவண்டி ரிக்ஷா. அந்த படம் ரொம்ப சோகமான, மலையாளத்துலேருந்து வந்த படம், ரொம்ப பயங்கர சோகமாக இருக்கும். அந்த படத்தை சிவாஜி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா குடும்பத்தோடு போய் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவர் அடியாமல் அழுதுறாரு. அப்போ அவங்க பக்கத்தில் இந்த மனைவி கேட்டாங்களா, நீங்கள் நடித்ததானாங்க, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டவுடனே, அல்ல நடிக்கிறப்ப நான் நடிகேன், பார்க்குறப்ப நான் ரசிகேன் அப்படின்னாரான். அதுதான் உண்மை. அப்படி ரசித்து 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 இந்த படிப்பாளிகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடி தேடி, அதில் இந்த கடைசி பக்கம்லாம் சில புத்தகத்தில் இல்லைன்னா ஐயோ, அது மாதிரி சோகம் எதுவும் இல்லைங்க. 2-3 நாளைக்கு தூங்காமலாம் அலைவோம். மர்ம கதையை விடுங்க, அவன் என்ன ஆனா கடைசியில் மலை உச்சிக்கு போனா கிழிச்சிருப்பாங்க. சில பேர் இந்த வேணும்னே போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். நடுப்பக்கத்தை கிழிச்சு விட்டு வந்துடுவாங்க, கடைசி பக்கத்தை கிழிச்சிருக்கான். ஏதோ நம்மளால் ஆன தொண்டு அப்படிங்கிற மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன தொலைஞ்சு போனால் கூட அப்படி இருக்காதுங்க. அப்படியான ஒரு மகிழ்ச்சியோட எது கிடைச்சாலும் கடலைப்பருப்பு வாங்கி தின்னுட்டு அந்த பேப்பரை போடுறதுக்குள்ளே அதில் ஒரு கவிதையை பார்த்துட்டா, அப்பா கடலைப்பருப்பு காட்டிலும் டேஸ்டாக இருக்கும் அந்த கவிதை. அதுதான் சிறப்பு. அப்படின்னா படிப்பாளி தான். இல்லை முடிக்கலை, உட்காருங்க 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 உட்காருங்க. படிப்பாளி தான் அப்படின்னு முடித்தா 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. இவங்க சந்தோஷப்படுவாங்களா? அந்த அம்மா ஏற்கனவே பஞ்சிக்கிட்டு இருக்கு, மண்ணு அப்படின்ட்டு இருக்கு. ஆமாம், அது எந்த மண்? ஆமாம், எங்கே மண்? ஆமாம், நடுவர் ஒரு மண் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. படைப்பாளின்னா யார்? அதையும் பார்க்கணுமா இல்லையா? படிப்பாளிக்கு இவ்வளவு சொல்லிவிட்டோம். படைப்பாளி யார்? அவங்க சொன்ன விஷயம் தாங்க. எப்படி மற்றவங்களுக்கு தெரியாது, எல்லாரும் படிப்பாளியெல்லாம் படைப்பாளி ஆயிட முடியுமா? கண்ணதாசன் தேவகோட்டையில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். அப்புறம் ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டார். கண்ணதாசனோட படித்து எல்லாரும் கண்ணதாசன் ஆகிட்டாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஆகலை? படிப்பாளி எல்லாம் படைப்பாளி ஆயிட முடியாதுங்க. படைப்பாளி ஆகிறதா இருந்தால் அதுக்கு தனியான ஒரு கண்ணும் காதும் எழுத்தும் வேணும். அது அவ்வளவு சுலபமாக நடக்காது. மழைத்துளி எப்படியோ விழுந்தாலும் சில பாறையில் விழுகும், சில பாலைவனத்தில் விழுகும், சிலது சாக்கடையில் விழுந்துடும். ஏதாவது ஒன்று தாங்க சிப்பிக்குள்ளே விழுந்து முத்தா மாறும். அவன் தாங்க படைப்பாளி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்கள் உணர்றத அவன் உணர்ந்து அவனுக்கு உணர்த்தணும். அதைத்தான் அவங்க அழகாக சொன்னாங்க. அவன் உணர்றதோடு மட்டும் இல்லை, மற்றவனுக்கு உணர்த்தணும். மதுரையில் ஒரு புத்தக வெளியீடு, புத்தக வெளியீட்டுக்கு MS விஸ்வநாதன் ஐயா வந்திருந்தார். நான் பேசிகிட்டு இருக்கப்ப என்ன பண்ணேன்னா, அது சினிமா தொடர்பான புத்தகம்னால கருணாசனை பற்றி பேசுகிறப்ப ஒரு விஷயத்தை சொன்னேன். அவர் வாழ்க்கையில் தனியாலாம் எழுத மாட்டார், அவர் வாழ்க்கையவே எழுதுவார். அவர் அளவுக்கு சம்பாதிச்சவங்க யாரும் இல்லைங்க. வலம்புரி ஜான் எழுதினார், கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பாதித்தான். எல்லாரும் சந்தோஷப்படுறான். அப்போ அவ்வளோ சம்பளமா? இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பாதித்தான். ஆனால்
இந்தியாவை போல் கடன் வாங்கினான். முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். இந்த ஆனால் எங்கன போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. பேச்சாளர்களுக்கு முக்கியமானது என்னன்னா, எங்கன எதை போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதை போடக்கூடாதுன்னு தெரியணும். எல்லா இடத்துலையும் ஆனால் போடக்கூடாது. இப்போ ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம், என் நண்பர் நல்லவர், இனியவர், உத்தமர், ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே ஆனால் போடலாமா? போடக்கூடாது. கண்ணாசன் நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா கடை வாங்கினார், எக்கச்சக்கமா. அவர் இப்போ படம் எடுத்தார், எல்லாம் பண்ணார், பத்திரிக்கை நடத்தினார், எல்லாம் பண்ணார். ஒரு தடவை எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி கோர்ட் வாசல் நிற்கிறாரு. தீபாவளி வருது, கையில் பணம் இல்லை, நிறைய பிள்ளைகள், நிறைய மனைவிகள். எப்படி கொண்டாடுறது தீபாவளியை? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறாரு, யாரும் கொடுக்கல. கவலையோடு நிற்கிறப்ப ஒரு கார் வந்துச்சு. உங்களை பீம்சிங் இதில் கூப்பிட்றாங்க, பட கம்பெனியில் வாங்க. போனார். ஒரு படத்துக்கு பாட்டு எழுதணும், என்ன சிச்சுவேஷன் கேட்டார். ஒரு நல்லவன், எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. அவர் எல்லாத்தையும் உதவி கேட்டு யாரும் கொடுக்கல. அவன் கஷ்டத்தில் இருக்கான். அந்த கவலையில் அவன் பாடுறதா ஒரு பாட்டு எழுதணும். அவர் சொன்னார், இது ஒன்றும் கதையெல்லாம் இல்லை, என் கதை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா. இது வரைக்கும் பாட்டு கேட்குங்கள. அதில் ஒரு வரி எழுதியிருப்பாருங்க. அதைத்தான் நான் அங்கே மேடையில் சொன்னேன். இந்த கோழி குஞ்சுகளை பொறிக்கிறப்ப 21 நாள் அடகாக்கும். இப்போல்லாம் அது ரொம்ப தெரியாது, அடகாக்குறதுனா என்னன்னு தெரியாது. அப்போ அதிகமாக சாப்பிடாதுங்க. நம்ம தான் சோறு போடுவோம், ஆனால் நம்மளை வந்து கொத்திட்டு போகும். ஏன்னா அந்த முட்டையை எடுத்துருவோமா, குஞ்சை பிடிச்சி போடுவோமா, இப்படி இருக்கும். நான் கூட எங்கள் அம்மாட்ட சொல்வி, இது முதல்ல அடித்து கொலை போய் என்னை கொத்திக்கிட்டு இருக்குங்க. சும்மாறா, அதுக்கு தாய், அது அதனுடைய கஷ்டம் அதுக்கு தான் தெரியும். குஞ்சு பறித்த பிறகு அந்த குஞ்சுகளுக்கு சாப்பிட கற்றுக் கொடுத்து, தண்ணி குடிக்க கற்றுக் கொடுத்து, கழுகு தூக்கிறாமல் எல்லாம் தூக்கி இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோழி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அந்த குஞ்செல்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன், பெருசாகி அது பாட்டு கவலைப்படாமல் அடுத்து முட்டையிட போயிருங்க. அண்ணாசன் கேட்குறாரு, கோழி மற்ற விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் பிரிஞ்சிறப்ப கவலைப்பட மாட்டேங்குது, நம்ம ஏன் கவலைப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்குறார். பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அதுக்கெல்லாம் மனசுன்னு ஒன்று கிடையாது, நமக்கு மனசு இருக்கு. பேசிட்டு வர்றேங்க, எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணீர் விட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. நான் கேட்டேன், நீங்கள் தானே இந்த பாட்டுக்கு இசையமைச்சிங்க அப்படின்னு கேட்டேன். நான் தான் இசையமைச்சேன் தம்பி, அந்த கடவுள் வரமாட்டார் அப்படிங்கிறார். யாரை? கண்ணாசனை சொல்கிறாருங்க. அந்த கடவுள் திரும்பி வரமாட்டார். ஏன்னா அப்படி பாட்டு எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும். நம்ம இலக்கியங்கள் அப்படித்தானங்க இருக்குது. இன்றைக்கும் எந்த இடத்துலையும் பயன்படுத்துகிறோம்னா திருக்குறள், நாலடியார். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லுவார் எனக்கு. அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்லை, ஆசிரியரும் கூட. அதனால தான் அவர் இறந்து போனப்போ 4 பேர் பெண்கள் என் கூட பிறந்தவங்க, நான் ஒரே பையன். நான் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நெருப்பு வைக்கிற இந்த சிதை மூட்டுறப்ப கை நடுங்குது எனக்கு. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாங்கிறதுக்காக இல்லைங்க, ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோமோங்கிற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு படிப்பாடி. அந்த படிப்பு அது எதன் மூலம் வருது அப்படின்னா, அவர் எழுதின அந்த நூல்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய மகன் கல்யாணத்தப்போ அதை நான் வெளியிட்டேன். எந்தையும் தாயும்னு ஒரு புத்தகம் எழுதி அதில் நான் வெளியிட்டேன். அப்போ ஒன்றை உருவாக்குவதற்கு அவன் எத்தனை அனுபவங்களை பெறான். குற்ற மழையில் நினைக்கிறான், கொடும் வெயிலில் நடக்கிறான், தாகத்தை அனுபவிக்கிறான். ஓவியம் வரைகின்ற லியனார்டோ டாவின்சி, மோனலிசாவை வரைஞ்சவர் சொல்கிறாரு, நான் செம்மறியாட்டின் ஓவியம் வர வேண்டும் என்று சொன்னால் பல நாட்கள் செம்மறியாட்டு கூட்டத்திலே அலைவேன், நான் ஆடாக மாறித்தான் அந்த படத்தை வரைவேன் அப்படிங்கிறார்.
எப்படி அது என்னன்னா அந்த அனுபவம் உள்வாங்கணுமாங்க. ஒன்று கூட சொல்லுவாங்க, கம்பராமாயணத்தில் அதிகமான சோகம் இருக்க காரணம் மூல நூலாசிரியர் எழுதிட்டு போகிறார் எப்படி வேணாலும். ஆனால் அம்பிகாபதியினுடைய மரணமும் ஒரு காரணம்னு பிற்காலத்தில் சொல்கிறாங்க. உண்மையா இல்லையான்னு தெரியல. அம்பிகாபதினு ஒரு மகன் இருந்தானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் தசரதன் புலம்பல், தாரை புலம்பல், ராவணன் மனைவியாகிய மண்டோதரி புலம்பல், எல்லா புலம்பலும் பார்த்தீங்கன்னா அந்த அழுக அழுக அழுகன்னு அப்படியே வர்றப்ப நம்மளுக்கு அப்படியே பயமாக இருக்குங்க. ஏன், என்ன காரணம்னா அந்த மனசுக்குள்ள அந்த அழுக சோகம் இருந்துச்சான், அப்படியே மிரட்டுது. அது பாதிச்சதுனால என்னன்னா அதை படிக்கிறப்ப நமக்கு கண்ணில் கண்ணீர் வருது. உலகத்தையே புரட்டு போடக்கூடிய இலக்கியத்தை படைச்சவங்க நீங்கள் ஆண்டாள் சொன்னீங்கல்ல, பாரி மகளிருடைய பாட்டுக்கு இணையாக யாருங்க சொல்ல முடியும்? அங்கவை சங்கவைன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம்ல. அவங்க அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருத்தன் பாரி அந்த மலையில் மூவேந்தர்களோட சூழ்ச்சியால் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அப்பாவை இழந்து நாட்டை இழந்து போகிறாங்க. கபிலர் கூட்டு போகிறாரு, திருக்கோவிலூர் பக்கம் கூட்டு போகிறார் அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்க. அப்படி போகிறப்ப முழு நிலவு தோன்றுது. அந்த பாரியினுடைய மலை, பரம்பு மலை எங்கே இருக்குன்னா பிரான் மலை தான். நீங்கள் மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா இளையமுகாலுக்கு ஒரு பஸ் பிரான் மலையினே போட்டு போகும். அந்த நிலவு தோன்றுது. அவங்க நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விடுறாங்க. போன மாதம் நிலவு வந்தது, போன மாதம் இந்த நாடு எங்கள் நாடு, போன மாதம் எங்கள் அப்பா இருந்தார், நாங்கள் இருந்தோம், இன்னைக்கும் நிலவு வருது, நாடு இருக்குது, எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்கள் அப்பா இல்லை, நாங்கள் அனாதை ஆயிட்டோம், அத்தை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார். எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த 3 பேருடைய சூழ்ச்சியின் காரணமாக நாங்கள் எங்கள் நாட்டை இழந்தோம். எந்தையும் இளமேன்னு சொல்கிறப்ப படிக்கிற நமக்கு பாரியார் பரம்பமலை என்ன எதுவும் தெரியாதுங்க. ஆனால் அந்த உணர்வை உருவாக்கி காட்டுகிற தன்மை அந்த படைப்பாளிக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அதனுடைய சிறப்பு. நான் படித்த பிறகு வேணால் அப்படி ஆகலாமுங்க. ஆனால் படைக்கிறப்ப நான் அதுக்கான நிலைமையை உருவாக்கி காட்டணும். அவ்வொருமான விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு எத்தனை பாடுபடணும் நினச்சி பாருங்க. பொன்னியின் செல்வன் எழுதுறதுக்கு எத்தனை பாடுபட்டிருப்பார் கல்கி, எத்தனை பயணப்பட்டிருப்பார். நான் ஒரு ஒரு விஷயத்தோட முடிச்சிடுறேன். நெடுவாசல், அதாவது இப்போ புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அந்த நெடுவாசல் அந்த ஊருக்கு பேச போயிருந்தேன். அது தஞ்சாவூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிறைய கொல்லம்பற்றைகள் இருக்குது. இந்த இப்போ இது இரும்பு உருக்கிறது இதெல்லாம். இதை கல்கி வந்தியத்தேவன் போன பாதையாக 3ஆம் பாகத்தில் காட்டியிருப்பாருங்க. அப்படி காட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அதில் அந்த இடத்துல தான் படுத்து தூங்குறப்ப அந்த வாள் உருவாக்கப்படுறதும் அதில் மீன் சின்னம் இருக்கிறதும் அந்த வாளை வச்சு தான் பாண்டி நாட்டு ஆபத்துதவிகள் ஆதித்த கரிகாலனை கொள்றாங்கன்னு சொல்கிறதும் காட்டுறாருன்னா இதனுடைய தொடர்ச்சியை உள்வாங்கினால் வழியாக அதை சொல்ல முடியாது. நினச்சி பாருங்க. நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இவையெல்லாம் எப்படி வரும், எப்படி நினைவு வரும் என்றால் உள்வாங்குவதற்காக அந்த படைப்பாளிகள் படுகிற பாடு. சாதாரணமாக சொல்கிறோம், என்ன குழம்பு நல்லா இல்லை, என்ன சோறு நல்லா, என்ன கஷ்டம் யோசிச்சு பாருங்க. பாரதிதாசனும் பாரதியார் ஒரு நாள் பால் காய்ச்சி புள்ளான்னு படாத பாடுபட்டிருக்காங்க. செல்லம்மா எங்கேயும் போயிட்டப்ப பால் காய்ச்சணும், அடுப்பை பற்ற வச்சு எரிச்சா புகையாக வருது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாலும் காயலை ஒன்றும் காயலை, அம்புட்டையும் எரிச்சாச்சு. அப்போ தான் சொன்னாராம், பெண்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள், எப்படி இப்போ பற்ற வைக்கிறாங்க, எப்படி எரியுது. அப்போ தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். பற்ற வைக்கிறாங்க. நீங்கள் வேற ஒன்றை உருவாக்குவதற்காக விறகு தேடணும், அடுப்பு வேணும், பானை வேணும், அரிசி வேணும், தண்ணி வேணும், எல்லாம் வச்சு சோறாக்கி, உப்பு வேணும், கூறு வேணுமா,
மதிநுட்பம். ஆமாம், அதானே, அது நியாயம். நல்ல வார்த்தை சொல்கிறாங்க, கூறு. அந்த அந்த கூர்மையான எண்ணெய் இருக்கணும், கரெக்டாக பற்ற வைக்கணும். அதனால தான் பொண்ணு பார்க்க வர்றப்ப முந்தையெல்லாம் விளக்கு பொறுத்து சொல்லி பார்ப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? பெண்ணு பார்க்க போகிறப்பெல்லாம் முந்தையெல்லாம் வெறும் மாப்பிள்ளையும் அப்பா அம்மாவும் போக மாட்டாங்க, ஒரு படையே போவாங்க. அதில் 5-6 கிழவிகளை கூட்டு போவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர் கருத்து மாதிரி போங்க. போகிறப்ப எம்புட்டி விசாரிக்குங்க, வீடு சொந்த வீடா ஒத்தியா அதெல்லாம் கட்டிட்டு போங்க. அப்போ போனோடனே அந்த பிள்ளைய அந்த விளக்கு பொறுத்து சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுங்களா? அதாவது 5 முகம் கொண்ட விளக்கில் சில பிள்ளைக ஒரே குச்சியில் 5ஐயும் பொருத்திடும். சில பிள்ளைக தீப்பெட்டியவே தீர்த்துப்பிட்டு விளக்கு பொருத்தாமல் அவங்க அம்மாவை பார்க்கும். அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்ப்பாப்புல, அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு எனக்கு வாச்சது இப்படித்தான் அப்படி மாதிரி. அப்போ பற்ற வச்சு சமைச்சு அதை ஒரு இலை கொண்டு வந்து போட்டு பருமாறுனா உட்காந்து தின்னு குறை சொல்வீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீ கொஞ்சம் வேலை பார்த்துருந்தேன்னு தெரியும். உண்பதும் ரசிப்பதும் எளிமையான வேலைதான். ஆனால் சும்மா கிடந்து நிலத்தை கொத்தி, சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மாக்கரையை உசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி, சம்பா பயிரை பிடுங்கி நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைவிக்கிறவன் தான் படைப்பாளி. அதனால் ஓர் இலக்கியம் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளே என்று சொல்லி இருந்து கேட்ட பெருமக்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி